வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலேருந்து புதுசாக ஃபெலோஷிப்கான அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலேருந்து மொத்தமாக ஒரு 123 பேருக்கான ஃபெலோஷிப்கான புது நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படித்தவங்க, அதாவது மினிமம் 55% மார்க் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு 14 பேரும், பயோடெக்னாலஜிக்கு 11 பேரும், பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கு 11 பேரும், கெமிஸ்ட்ரிக்கு 15 பேரும், எர்த் அண்ட் அட்மாஸ்பியரிக் சயின்ஸுக்கு 6 பேரும், எக்கனாமிக் ஒரு 11 பேரும், எஜுகேஷனுக்கு 4 பேரும், எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசர்ச்க்கு 5 பேரும், இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு கேண்டிடேட், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்க்கு 3 பேர், இந்தியன் லாங்குவேஜ்க்கு 6 பேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 3 பேர், அப்புறமா லிங்குவிஸ்டிக் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 5 பேர். சாரி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கிளியராக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒருத்தர், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேரும், ரிலிஜியன், ஃபிலாசபி அண்டு ஹியூமனிஸ்ட் தாட்டுக்கு ஒருத்தரும், சோசியல் சயின்ஸுக்கு 9 பேரும், தமிழ் ஸ்டடீஸ்க்கு 4 பேரும், யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு 3 பேரும், சோசியல் சயின்ஸ் அண்ட் டிடிக்கு ஒருத்தரும் சேர்த்து மொத்தமாக 123 ஃபெலோஷிப்க்கு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிஜி முடிச்சுட்டு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். ஸோ இதுக்கான ஃபெலோஷிப்க்கு மந்த்லி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் வந்துட்டு மந்த்லி உங்களுக்கு 16,000 கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மந்த்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக 16,000 ரூபாய் உங்களுக்கு சேலரின்னு சொல்ல முடியாது, அது ஸ்டைஃபன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபெலோஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் அப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் அவங்க செலெக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது 2 தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6/1/2021 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/1/2021. வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்க கொடுத்துருக்க வந்துட்டு அது ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக போய் அப்ளை பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.